தாவைக்கோட இந்த அடுத்த கட்ட நிலைப்பாடு வந்து என்னவா சார் இருக்கும்? இந்த மாதிரி ரோட் ஷோவாக பண்ணாதீங்க. பொதுமக்கள் கூடுகிற இடத்துல போய் ஒரு வாகனத்தில் நின்று நீங்கள் பேசாதீங்க. அது வந்து பல பேருக்கு அசௌகரியத்தை கொடுக்குது. ஒரு பொதுக்கூட்டமாக நீங்கள் போடுங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துலையாவது ஒரு கூட்டமாக போடுங்க. அது வந்து யாருக்குமே வந்து தொந்தரவு இருக்காது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல நீங்கள் கூட்டம் போட போகிறீங்க. உங்களை பார்க்கணுன்னு ஆர்வம் உள்ளவன் அங்கே போகிறான். ஆர்வம் இல்லாதவங்க அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால் யாருக்கும் தொந்தரவு இருக்காது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நீங்கள் இடையூறாக இருக்காதீங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திய விஷயம். இப்போ லேட்டஸ்ட்டாக சில தகவல்கள் என்ன வருது அப்படின்னா, விஜய் இந்த மாதிரி வாகனத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறதை தவிர்த்துட்டு இதே மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அங்கு வந்து மக்களோடு சந்திக்கணுங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ விஜயினுடைய தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது இந்த பேட்டர்னில் தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சம். உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்